நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்தத்ரவ சங்கியுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவி பாவுக்காக. வேதாந்தங்களுடைய ரசத்தை பிழிந்தெடுத்து பாகவத புராணமாக சுகாச்சாரியர் நமக்கு கொடுத்தார். ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் அனைத்து அர்த்தங்களும் உள்ளன. நாம் இப்போது துருவ சரித்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். 4வது ஸ்கந்தத்தில் மைத்ரேயரும் விதுரரும் பேசிக்கொள்கிறார்கள். 5 வயசு குழந்தையான துருவன் 5 மாதங்கள் தவம் புரிந்து 6வது மாதத்தில் பகவானை பிரத்யக்ஷமாக கண்டான். பகவானிடத்திலே வரம் பெற்றா போலே நீங்காத பக்தியையும் மிக உயர்ந்த துருவ பதவியையும் துருவன் பெற்றான். பின்பு 26,000 வருஷங்களுக்கு அரசாண்டு கொண்டு வந்தான். ஏற்கனவே பகவான் சொன்னா போலே துருவனுடைய உடன் பிறந்தவன் உத்தமன். அந்த உத்தமன் காட்டுக்கு சென்று இறந்து போனான். அவனை வடக்கே குபேரப்பட்டணத்தில் இருக்கும் யக்ஷர்கள் தான் கொன்றார்கள் என்று தவறாக புரிந்து கொண்ட துருவன் அவர்களோடே சண்டையிடுவதற்காக சென்றான். பெருத்த சண்டை மூண்டது. மேகக்கூட்டங்களை விலக்கும் சூரியனைப் போலே கைகளில் வில்லை ஏந்தி கொண்டு துருவன் போர் புரிய துவங்கினான். பலர் மாண்டு போவர்கள். யாரெல்லாம் இவன் உடன் பிறந்தவன் மரணமடைவதற்கு காரணமே அல்லர்களோ அவர்களை போய் இவன் கொல்லப் போகிறான். ஒரு நாளும் ஆத்மாவை கொல்ல இயலாது. உடல்தான் அழிக்கப்படுகிறது. அதை யார் அழிக்கிறார்களோ அவர்கள் அழிக்கவில்லை. அந்தந்த ஜீவன் என்ன பாப புண்ணிய ரூபமான கர்மங்களை செய்து வைத்திருக்கிறானோ அதற்கு தகுந்துதான் பிறப்பும் இறப்பும். ஒருத்தர் நம்மை ஏசினாலோ அடித்தாலோ நம்மை கொன்றாலோ அவர்களை நொந்து கொண்டு பிரயோஜனமில்லை. அதத்தனி நாம் இந்த சம்சாரத்தில் பிறந்ததினாலே ஏற்படுகிற விளைவுகள். இந்த உயர்ந்த கருத்தை எடுத்து சொல்லி துருவனை சமாதானப்படுத்த வேணும் என்று துருவனுடைய தாத்தா அவனுடைய பாட்டனார் ஸ்வயம்புவ மனு சண்டைக்களத்திற்கு வந்தார். அவனை பார்த்து உபதேசிக்கிறார். நீ இவர்கள் அனைவரையும் கொல்ல பார்க்கிறாய். உன் உடன் பிறந்தவனை கொன்றவர்கள் இவர்கள் என்று தவறாக நினைத்து கொண்டிருக்கிறாய். இது நீ பிறந்த வம்சத்துக்கு ஏற்ற செயல் அல்ல. பெரியோர்கள் இந்த செயலை ஒரு நாளும் கொண்டாட மாட்டார்கள். யாரோ ஒருத்தன் இழைத்த குற்றத்துக்கு ஊரையே எரிப்பது தர்மமாகாது என்று ஸ்வயம்புவ மனுவனுக்கு உபதேசிக்கிறார். அப்போது ஒரு பக்தன் இருக்க வேண்டிய முறைகள், அவனுக்கு கோபமே வராதிருக்கணும், யாரோடையும் சண்டையிடக்கூடாது, ஒருத்தரையும் ஹிம்சிக்க கூடாது. அதனை சிறந்த பக்தனுக்குரிய அடையாளங்கள். துருவனே, நீயோ பகவானையே நேரே கண்டவன். அவனுக்கு மிக பிரியமானவன். அவன் எப்போதும் உன் உள்ளத்தில் இருக்கிறான். அப்ப பகவானுக்கு நெருங்கியவர்கள் போய் இப்படி ஒரு குற்றம் புரிவர்களா? அவர்கள் பொய் பேசுவர்களா? திருடுவர்களா? அவர்கள் பிறரை ஹிம்சிப்பர்கள், துன்புறுத்துவர்களா? செய்ய மாட்டார்கள். ஆகையால் நீ இந்த பேத புத்தியை விட்டுடு. இவன் அவன் நண்பன் விரோதிங்கிற எண்ணங்களை துறந்து அனைவரையும் நண்பர்களாக ஏற்றுக்கொண்டு பெருமானை குறித்து தியானம் பண்ணு, நாட்டை நன்றாக ஆழ்வாய் என்ன இவனுடைய பாட்டனார் சொல்லிக் கொடுக்கிறார். அவருடைய வார்த்தை கிணங்க துருவனும் சண்டையை நிறுத்தி ஆகையாலே குபேரனிடத்தில் சிறந்த வரத்தை பெற்றான்கிற கதையைத்தான் இப்ப நாம பார்க்க போறோம். 4வது ஸ்கந்தத்தில் 11வது அத்தியாயத்தில் உள்ளோம். நாம கடைசியாக பார்த்தது 9வது ஸ்லோகம். வதஹ யத் உபதேவானாம் ஆரப்தஸ்தே அகிருதைனசாம் நனு ஏகஸ்ய அபராதேன பிரசங்காது பகவோ ஹதாக. ஒருத்தன் கொலை செஞ்சுட்டான்ங்கிறதுக்காக அனைவரையும் கொல்ல முற்படுவது தர்மமாகாது. பிராதுரு வதாபி தப்தேன துவயாங்க பிராத்ருவத்சல நாயம் மார்கோகி சாதூனாம் ரிஷிகேஷ அனுவர்த்தினாம். இப்ப அவர் சொல்ற ஓரொரு ஸ்லோகத்தையுமே நாம ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா லோகத்துல நாம நிறைய சண்டை சச்சரவுகளுக்கு ஆளாகிறோம். ரோட்ல வண்டி ஓட்டின் போறதுல இருந்து பிள்ளைகளை கொண்டு போய்
ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ சேர்க்கறதுலேருந்து நாம வேலை பார்க்குற இடத்துல இருந்து எத்தனை பேரோட சிறு சிறு பூசல்கள், பெரிய பெரிய சண்டைகள், குடும்பத்துக்குள்ள எத்தனை மனஸ்தாபங்கள், உறவினர்களுக்குள்ளே முகத்தை கூட பார்த்து கொள்ளாம எவ்வளவு வெறுப்பு, இது இத்தனை ஏதனால் ஏற்படுகிறதென்னால் அதது கர்மத்தினாலே பிறந்திருக்கிறான். ஆகையாலே அவனவன் துன்பத்துக்கு ஆளாகிறான். எனக்கு ஏதோ ஒரு துன்பம் ஏற்பட வேணும் என்றால் அந்த துன்பத்தை கொடுப்பதற்கு ஒருத்தர் கருவியாக உபயோகப்படுகிறாரே தவிர, அதனாலதான் அவர் என்னை அடிக்கிறார், அதனாலதான் அவர் என்னை ஏசுகிறார், இல்லைன்னா யாரோத்தர் முகம் முன்பின் பார்த்திருக்க கூட மாட்டோம். ரோட்ல வண்டி ஓட்டின்னு போறோம், திடீர்னு ஒரு இடத்துல உரசராப்புற போயிட்டோம், உடனே எதிர வண்டி ஓட்டின்னு வந்தவர் நிறுத்தினார், ஷஹட்டு மேனிக்கு வைத்தார். என்னத்துக்கு அவ்வளவு தூரம் அவர் வைகிறாருங்கிறது தெரியல. நாம நம்முடைய தவறு இதுதான் ஒத்துக்கொண்டு சாரின்னு சொல்றோம். ஆனா என்னமோ மேல மேல வச்சுட்டு இருக்காருனால் உடனே நாமும் கோபத்தோட ஏசத் தொடங்கிறதில் பயன் கிடையாது. நாம என்னமோ தவறழைத்திருக்கோம், அதுக்கு துன்பத்தை அனுபவித்தாகணும். அந்த துன்பத்தை கொடுக்கும் ஒரு கருவிதான் இவர். இவரை முன்பின் நமக்கு தெரியாது. அப்ப திடீர்னு இவ்வளவு தூரம் பேசுறாருனால் அந்த இடத்துல பேசாமல் இருப்பது நலம். நாம திரும்ப கோபப்பட்டு அவரை நாம ஏசத் தொடங்கி அது கைகலப்பளவுக்கு போய் இதை தடுத்து நிறுத்தணும். இது யாரால் தடுக்க இயலும் என்னால், 2 பேர் இருக்காருன்னு வச்சுப்போம். ஒருத்தன் பகவான உள்ளத்துல நினைச்சுட்டு இருக்கிறவர், இன்னொருத்தர் பகவானை நினைக்காதவர். இந்த 2 பேருக்குள் இந்த சிச்சுவேஷன்ல 2 பேருக்கு சண்டை வருது. அதுல ஒருத்தர் பகவான உள்ளத்துல வச்சுட்டு இருக்கிறவர், இன்னொருத்தர் பகவான உள்ளத்துல வைக்காதவர். யார் உள்ளத்துல வச்சிருக்காரோ அவர் தான் தணிந்து போகணும், அவர் தான் கோபப்படாம இருக்கணும். உள்ளத்துல வைக்காதவர் கூட கோபப்படலாம், தணியாமல் இருக்கலாம், மேல மேல வம்பு சண்டையை வளர்க்கலாம். ஆனா யார் உள்ளத்தில் பகவானை வைத்திருக்கிறானோ அவன் உடனடியாக கோபத்தை தடுத்து ஹிம்சிக்காமல் இருக்கணும். இதுதான் இந்த 2 பேருக்குள்ள இருக்கிற வேறுபாடு. நாம பக்தர்களான அந்த சமயத்துல கேட்டுக்கணும். கோவில்ல இருக்கிறச்சே பக்தர்கள் பக்தர்கள் என்று சொல்லி மட்டும் பிரயோஜனம் இல்லை. சண்டை போடுற சமயத்துல தடுத்து நிறுத்துறவன் தான் பக்தன். என்னை எப்ப பெருமான உள்ளத்துல கொண்டிருக்கிறோமோ அப்ப அவனுக்கு தகுந்தாப்புல நடந்துக்கணும். அவருக்கு எது பிரீத்தியை ஏற்படுத்துமோ மகிழ்ச்சியை உண்டாக்குமோ அந்த செயல்களை மட்டும்தான் புரிய வேண்டும். அதைத்தான் தாத்தா பேரனுக்கு உபதேசம் பண்றார். நாயம் மார்கோகி சாதூனாம் ரிஷிகேஷ அனுவர்த்தினாம். ரிஷிகேஷனான நாராயணனை யார் தொடர்கிறார்களோ அவர்களுக்கு இது சரியான பாதை அல்ல. யத் ஆத்மானம் பராகிருஹ்ய பசுவத் பூத வைசசம் சர்வபூதாத்ம பாவேன பூதாவாசம் ஹரிம் பவான். அனைத்திடத்திலும் ஒரே ஹரி நாராயணன் தான் நீக்கமர நிறைந்திருக்கிறார். உனக்குள்ளும் அவர் இருக்கிறார். நீ யாரை கொல்ல போகிறாயோ அவர்களுக்குள்ளும் அவர் தான் இருக்கிறார். அப்ப ஹரிய கொல்லணும்னா கொல்லுவியா? பகவானுக்கு எத்தனையோ அவதாரங்கள், அதுல ஹரின்னு ஒரு அவதாரம். அதான் கஜேந்திர வரதராஜ பெருமாள். ஒரு யானையின் துயர் தீர்ப்பதற்காக கருட வாகனத்தின் மீதேறி ஓட்டமா வந்து குளத்தங்கரையிலே குதித்து தன்னுடைய சக்கராயுதத்தை பிரயோகப்படுத்தி முதலையை முடித்து யானையினுடைய இடர் தீர்த்தான். அவ்வெம்பெருமானுக்குத்தான் ஹரின்னு பேர். நமக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அவனிடர் தீர்ப்பான். நாம் அதுக்காக சண்டை போட வேண்டிய தேவையில்லை. ஹரிர் ஹரதி பாபானி. ஹரின்னு பெருமாள். கஜேந்திர வரதன்னு சொன்னேனே, கபிஸ்தலம் ரொம்ப ஆச்சரியமான திவ்யதேசம். காவேரி கரையில இருக்கக்கூடிய திவ்யதேசம். அவ்விடத்தில் பெருமான் ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார் ஒரே பாசுரத்தாலே பாடப்பட்டுள்ளான். கூற்றமும் ஷாரா கொடுவினையும் ஷாரா தீ மாற்றமும் ஷாரா வகையறிந்தேன். ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் கடல் கிடக்கும் மாயன் உரை கிடக்கும் உள்ளத்தெனக்கு. பகவான் சொல்லியிருக்கிற சரம ஸ்லோகம் கீதா ஸ்லோகங்கள் என் உள்ளத்தில் நிறைந்திருக்கின்றன. திருமழிசை ஆழ்வார் தெரிவிக்கிறார், உரை கிடக்கும் உள்ளத்து எனக்கு. என் உள்ளத்தில் சர்வதர்மான் பரித்யஜ்யங்கிற ஸ்லோகமும் கண்ணன் கீதையில் கற்றுக் கொடுத்ததும் அந்த சத்வகுணத்தினுடைய மேன்மையும் என் உள்ளத்தில் இருக்கிறபடியால் இனி என்னை யமதர்மராஜன் அணுக மாட்டான். நரக பயம் இல்லை, பாப பயம் இல்லை, ஊர் பயம் இல்லை. கூற்றமும் ஷாரா கொடுவினையும் ஷாரா தீ மாற்றமும் ஷாரா வகையறிந்தேன் என்று திருமழிசை ஆழ்வார் சாதிக்கிறார். பெருமாளுக்கே கஜேந்திர வரதராஜ பெருமான், கஜேந்திர வரதன்னு திருநாமம். அருகிலே ரமாமணி தாயாரோட சேவை சாதிக்கிறார். பக்கத்துல புஷ்கரணி, கஜேந்திர புஷ்கரணி. சில மாத